ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்டி விளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருநெல்வேலிக்கு போயிட்டு அங்கே பொருட்காட்சி அதாவது எக்ஸிபிஷனுக்கு போகலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே 2 எக்ஸிபிஷன் இருக்குது. ஒன்று பாகுபலி எக்ஸிபிஷன், ஒன்று டைட்டானிக் கப்பல் எக்ஸிபிஷன் இருக்குது. ஸோ எந்த எக்ஸிபிஷன் போனோம் அப்படின்னு கேட்டாங்க. சரி, பாகுபலி எக்ஸிபிஷன் போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா 80 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. ஸோ அந்த டிக்கெட்டை நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போய் பார்த்தா அங்கே நல்லா செட்டிங்கெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் செட்டிங்கு என்ன தான் நல்லா இருந்தாலும் உள்ளே கூட்டம் கொஞ்சமாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு நாங்கள் பார்த்தா கூட்டமே இல்லை, ரொம்பவே கம்மியாக தான் இருந்தாங்க. சரி, வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு ஏன் வந்த நீ, இதுக்கு வந்திருக்காமல் டைட்டானிக் கப்பல் போயிருக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் இருந்துச்சு. சரி, ஒரு ஃபோட்டோவை மட்டும் எடுத்துக்கலாம் சரின்ட்டு ஒரு ஃபோட்டோவை மட்டும் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வாங்க நம்ம டைட்டானிக் கப்பலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நடந்து போகிறதுக்கு 25 நிமிஷம் ஆகும்னா, சரி யார் அவ்வளோ தூரம் நடந்து போவான் அப்படின்ட்டு நாங்கள் எங்கள் பாட்டுக்கு ஆட்டோவில் போகலான்னு பார்த்தா ஆட்டோக்காரங்க 150 ரூபா கேட்காங்க. நாங்கள் 130 ரூபா கொடுத்து நாங்களும் பைத்தியக்காரத்தனமாக போயிட்டு காசை வேஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் டைட்டானிக் கப்பலுக்கு போனால் டைட்டானிக் கப்பல் என்னடா ஒரிஜினலாகவே வச்சுருப்பீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க டைட்டானிக் கப்பல். ஃபஸ்ட்டே நாங்கள் அதுக்கு போயிருந்தால் எங்களுக்கு காசு கொஞ்சம் மிச்சமாயிருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு போகாமல் காசை வேஸ்ட் பண்ணிட்டோம் கொஞ்சம். ஆனால் அந்த டைட்டானிக் கப்பல் போனது ரொம்பவே வருத்தம் தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக எடிட் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு. கூட்டமும் பார்த்திங்கன்னா அதுக்கு தான் அவ்வளோ கூட்டம் வச்சுருக்காங்க. வேறு எதுக்கு மேலே அதுக்கும் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வெறும் 80 ரூபா தான். இடத்துலையுமே 80 ரூபா தான். ஆனால் டைட்டானிக் கப்பல் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வருத்து. அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஸோ உள்ளேயும் நிறைய ராட்டினம் வச்சுருக்காங்க, ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு இடம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் அந்த மாதிரி திருநெல்வேலியில் போய் சுற்றி பார்த்துருக்கோன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமே நாங்கள் போயிருக்கோம். ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ ட்வின் டவரும் போட்டிருந்தாங்க. ஸோ டவர்கிட்டே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஸோ உள்ளே போகலாம் அப்படின்ட்டு உள்ளேயும் போனேன். ஸோ ரஷ்ஷு ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நம்மளும் ராட்டினத்தில் ஏறினா ஸோ ராட்டினத்தில் இருக்கவங்க நம்மளுக்கு கூடயே கத்துறாங்க, அவ்வளோ ஜோராக கத்துறாங்க. ஸோ அந்தமாரி கத்தும்போது தான் இருக்குது ஜாலியே அப்படின்ட்டு நாங்களும் கற்றுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சரி எதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருந்தானுங்க. பார்த்தா ஒன்றுமே சாப்பிடலையே. சாப்பிட்லையான்னு கேட்டால் காசு இல்லைன்றானுங்க. என்னடா காசு இல்லைன்றீங்கன்னா, எடுத்துகிட்டு வந்த காசுலாம் காலி அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் அத்தை பையன் தான், அவன் சம்பளம் காசு அவங்க ஓனர்கிட்ட ஃபோன்பே பண்ணி அதுக்கப்புறம் ஃபோன்பேலேருந்து தான் ஒரு 2 இதாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானுங்க. ஸோ அப்படியே டைட்டானிக் கப்பல்கிட்டே வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போட்ட உடனே உங்களுக்கு வீடியோ வரும்.